வணக்கம். நேற்றுடைய தொடர்ச்சியை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம், சரிங்களா? நேற்று நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? நம்ம எப்படி வந்து அக்குபஞ்சர் உலக அளவில் எந்தெந்த நாடுகளில் பயணம் செய்யுது, எப்படி வந்து அக்குபஞ்சர் வந்து ட்ராவல் ஆச்சு, ஒரு மருத்துவம் எப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு கடத்தப்பட்டுச்சு, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டில் இருக்கிற தொல்குடிகள், அந்தந்த நாட்டுடைய பழங்குடியினர் பயன்படுத்திய ஒரு மருத்துவம் எப்படி உலக அளவில் இருக்கிற பல நாடுகளுக்கு வந்து ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல பழங்குடியினர் அப்படின்னாலே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து அரசாங்க வழியாக வந்து நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பழங்குடியினர் அப்படின்னாலே ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலில், அதாவது சாதி பட்டியலில் வந்ததுனால பழங்குடியினர் அப்படின்னாலே இந்த சாதியோட, அதாவது எப்படி வந்து ஒவ்வொரு சாதி இருக்குது இல்லையா? என்னென்னா எத்தனையோ ஜாதி செட்டியார் இருக்கிறாங்க, முதலியார் இருக்காங்க, தேவர் இருக்கிறாங்க, அகமுடையார் இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாங்க, அம்பட்டையர் இருக்கிறாங்க, வண்ணார்கள், இந்த மாதிரி பழங்குடியினர் ஒரு ஜாதியாக மாறிட்டாங்க. இது தவறான ஒரு மனப்போக்கு, தவறான கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். பழங்குடியினர் அப்படின்னா அவங்க ஜாதியே கிடையாது, அவங்க எந்த ஜாதி கேட்டகரியிலையும் வரமாட்டாங்க. அதை தாண்டி எல்லாருமே பழங்குடியினர் தான். இங்கே இருக்கிற அது எந்த கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தாலும் பழங்குடியினர் தான். அவங்க செய்கிற தொழில் வழியாக தான் அவங்களுக்கான ஒரு அந்த இனக்குழுக்கான ஒரு பெயராக வந்து அந்தந்த தொழில் அடிப்படையில் வந்தது. அப்போ பழங்குடியினர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பகுதியில் பிறந்தவங்க தான் பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் பிறந்தவங்க பழங்குடியினர், குறிஞ்சி நிலமான காட்டுப்பகுதியில் பிறந்தவங்க அந்த பழங்குடியினர், மலை பிரதேசங்களில் பிறந்தவங்களும் பழங்குடியினர், பூர்வீகமாக அந்தந்த பிரதேசங்களில் பிறந்தவங்க எல்லாருமே பழங்குடியினர் தான். இது தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பழங்குடியினர் தான் இல்லையா? எல்லாருடைய தாத்தா அங்கங்கே பிரதேசங்களில் பிறந்தவங்க தானே. யாருமே வானத்தில் வந்து குதிக்கலை இல்லையா? நடுவில் யாருமே வந்து குதிக்கலை. எல்லாருக்குமே பூர்வீகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பூர்வீகம் இருக்கிறவங்க தான் பழங்குடியினர். பழங்குடியினர் அப்படின்னும் போது என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி மாதிரி அதை வந்து ஜாதி அடிப்படையில் அவங்க ஒதுக்குறாங்க. தவறான ஒரு கருத்து. பழங்குடியினர் அப்படின்னா அந்த பகுதியில் எந்த பிரதேசங்களில் நம்ம வாழ்கிறோமோ, அது எந்த பிரதேசங்களாக வேணா இருக்கட்டும். இப்போ சென்னையில் வந்து இன்றைக்கி சிட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா, இந்த சென்னை சிட்டியிலேருந்து வந்தேரிகளும் இருக்கிறாங்க, குடியேறிகளும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்தேரிகள்னால அவங்களுக்கு ஒரு பூர்வீகம் இருக்கும் இல்லையா? வந்தேரிகள்னால் என்ன மேலே தான் குதிக்கிறாங்க, ஒரு நிலப்பகுதியிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களும் பழங்குடியினர் தான். இப்போ இங்கே குடியேறிகள் இருக்கிறாங்க, இங்கேயே குடியிருந்தவங்க இருக்கிறாங்களே, இங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்க, அப்போ சென்னையோடைய பழங்குடியினர். திருச்சியிலேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா திருச்சி அவங்களுடைய சொந்த பிரதேசம், அங்கேருந்து வந்தவங்க, அவ்வளோதான். அவங்க பழங்குடியினர், திருச்சியோட பழங்குடியினர், அவ்வளோதான், சிம்பிள். இந்த பழங்குடியினர் அப்படின்னாலே ரொம்ப கேவலமான ஒரு தாழ்மையான பார்வையை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து நமக்கு எல்லாருக்கும். அதே மாதிரி ஜாதி அடிப்படையிலுமே ஒரு மிக மிக மோசமான ஒரு விளைவை கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா ஜாதியுமே தொழில் அடிப்படையில் பார்க்காம பிறப்படி அடிப்படையில் பார்க்குறதுமான ஒரு விஷயத்தை வந்து எல்லா மக்களுக்குமே கடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தொழில் செய்கிறதுனால அவங்க குழு பேர் அது மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அந்த வார்த்தை பயன்பாடு தான் இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு சிக்கலை கொடுக்குது. பழங்குடியினர் அப்படின்னாலே அந்த வார்த்தையை வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பழங்குடியினர் அப்படிங்கிற அர்த்தம் தெரியல. பழங்குடியினர்னா பூர்வீகம் கொண்டவர்கள், தொன்மையான பூர்வீகத்தை கொண்டவர்கள், அதாவது ஆதி மனிதர் குழுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா எல்லாருமே ஆதி மனிதர் குழு தானே. இங்கே யார் வந்து இடைக்காலத்தில் வந்தவங்க? எல்லாருமே விலங்குலேருந்து மனிதனாக வந்தவங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் மனிதர்கள் வந்து பூர்வீகமாக வந்தவங்க தான். அப்போ தொல் மரபினர் தான் நம்ம எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாருமே இங்கே பழங்குடியினர் தான். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், இல்லை ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே பழங்குடியினர் தான். அந்தந்த பிரதேசங்களுடைய பழங்குடியினர், தொல் மரபினர், அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படின்னா இந்த ஜாதி என்ன வந்தது? ஜாதி எப்படி பிறந்தது அப்படின்னா, அவங்களுடைய தொழில். மருத்துவர் செய்கிறவங்க வைத்தியர் சொல்கிறோம் இல்லையா? கல்வி கற்றுக்கிறவங்களும் ஆசிரியர், இதெல்லாம் இப்போ இடைக்காலத்தில் வந்த பெயர்கள் இல்லையா? நமக்கு இதெல்லாம் வந்து நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஆசிரியர், மருத்துவர்ன்றது ஒரு ரீசெண்டான ஒரு ரீசெண்டான பெயர்கள்னு சொல்லிட்டு. இதே தான் நம்மளுடைய ஆதி சமூகத்தினர், நம்ம தாத்தா பாட்டி செய்கிற தொழிலுக்கான பெயர்களை சூட்டினாங்க. இப்போ எப்படி கல்வி கற்றுக் கொடுக்குறவங்கலாம் ஆசிரியர் மாதிரியோ, அந்த யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு மோளம் அடிக்கிறவங்கள பறையர்னு சொல்லுவாங்க, அந்த பறை அடிக்கிறவங்கள பறையர்னு சொல்லுவாங்க.
முடி வெட்டுறவங்கள அம்பட்டையான்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறவங்கள வண்ணாரகன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போல்லாம் வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. அதுக்காக துணி துவைக்கலை. அவங்க இந்த அந்த நதிக்கரையில் ஓரமாக வாழ்ந்துருந்தாங்க. அங்கேருந்து ஏதோ தேசங்கள்லேருந்து நடந்து வந்திருப்பாங்க, அங்கேயே பிறந்திருக்கலாம், இல்லை வந்தேரிகளாக இருந்திருக்கலாம். வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் நதிக்கரையில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால துணி துவைக்கிறது அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து துவைக்க முடியாமல் அப்போல்லாம் வந்து நீர்நிலைகள் ரொம்ப கம்மியாக இருந்த பகுதிகள் இல்லையா. ஒரு நீர்நிலைக்கு வரணும்னா பல கிலோமீட்டர் நடந்து வரணும். இன்றைக்கும் கிராம பகுதியில் போய் பாருங்கள், குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்து துவைப்பாங்க. ஸோ எல்லாராலேயும் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ எல்லாராலையும் வர முடியாதுன்ற பட்சத்தில் எனக்காக நீ உதவி செய்வியா, எனக்கு இதை துவைச்சி கொடுக்குறியா, நான் உனக்கு இதுக்கான காசு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வந்தாங்க. அப்போ நான் இதை செஞ்சு தரேன், நீ எனக்கு பண்டமாற்று முறை, உனக்கான சாப்பாடு கொடுக்குறேன். அப்போல்லாம் வந்து பணப்புழக்கம் அந்த அளவுக்கு கிடையாது, பண்டமாற்று முறை தான் அதிகமாக இருந்தது. எனக்கு துணி துவைச்சி கூட உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கான அரிசி கொடுக்குறேன், உனக்கான நெல் கொடுக்குறேன். அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓகே, துணி துவைச்சி கொடுத்தா நம்மளுடைய தேவைகள் வந்து பூர்த்தி அடையுது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா துணி துவைக்கிறத தங்களுடைய தொழிலாக எடுத்துக்கிறாங்க. அப்போது இவங்களை பார்த்துட்டு இன்னும் சில பேர் அந்த பகுதியில் வந்தவங்க, அங்கே வாழ்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா துணி துவைக்கிறத வாடிக்கையாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ வாடிக்கையாக துணி துவைச்சிட்டே வரும்போது அந்த இனக்குழுக்கள் ஒன்றாயிட்டாங்க. ஒரு இனக்கள் சேர்ந்து ஒரே தொழிலை செய்யும்போது அந்த குழு பேர் வண்ணாறு, அந்த ஏரியா பேர் வண்ணாரப்பேட்டை. இப்போ வண்ணாரப்பேட்டைன்னு சொல்கிறாங்களே, இதே மாதிரி வண்ணார்கள் குடியிருப்பு, அங்கே இருக்கிறவங்களுக்கு பேர் வண்ணார்கள் அப்படின்ற பேர். அப்போ இதை அவங்க பிறக்கும்போதே வண்ணார்களாக இருந்தாங்க. அவங்களும் உங்களுடைய சௌகரியத்துக்காக ஏற்படுத்திக்கிட்ட தொழில், அவ்வளோதான். ஆனால் ஆதியாக என்ன அவங்கன்னா பழங்குடியினர், அதான் ஆதி. அவங்கள பிறப்பு எங்கே, அது வந்தேரிகளாக இருந்தாலும் குடியேறிகளாக இருந்தாலும் யாருன்னா பழங்குடியினர். அந்த எந்த நிலப்பகுதியிலேருந்து அவங்க வந்திருக்காங்களோ, எந்த நிலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த பூர்வீகத்தை சார்ந்த பழங்குடியினர். அடுத்து 2வது ஜாதி வரும்போது அவங்களோட தொழில் அடிப்படையில் அவங்க வந்து அந்த தொழிலை தான் வந்து அவங்க அந்த கூட்டமாக இருக்கிறதுனால இவங்க இந்த குழுவை சேர்ந்தவங்க, இவங்க துணி துவைக்கிறதுனால வண்ணார்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. பிற்காலத்தில் அதே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு மனிதர்கள் தான் கொண்டு பண்ணாங்க. படைப்பை பொறுத்த வரைக்கும் புழுவுக்கும் ஒரே இங்கே புழுவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாருக்குமே இங்கே சமமாக தான் கொடுத்துருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகளை இங்கே கொடுத்து அனுப்பியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு மாதிரியான பணிகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கு.